31வது கீர்த்தனை பாடல். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. படைத்தாந்த சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாந்த சர்வ கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனை இந்த அருமையான நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நல்ல நாளையும் நீர் ஆசீர்வதித்து அடியார்களோடு பேசுவதற்கு என்று நீர் கொடுத்திருக்கின்ற உன்னுடைய சத்தியத்தை, வேத பாடத்தை, சுவிசேஷ வேத பாடத்தை நாங்கள் தியானிக்க இருக்கும் இந்த நல்ல நேரத்திலே அடியனை மூடி மறைத்து நீரே முழுமையாக வெளிப்பட்டு உங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி நீர் வெளிப்படுத்துகின்ற உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் கேட்பவைகளை எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நாம் எல்லோரும் அவரோடு எதிர்நோக்கி இருக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடி மகிழ ஆயத்தமாக வேண்டிய நாட்களில் முதல் நாள் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு என்று சொல்லப்படுகிறது. அட்வென்ட் சீசன். அட்வென்ட் என்ற லத்தீன் வார்த்தை பரோசியா என்ற கிரேக்க வார்த்தையின் மூலமாக கிடைத்த அந்த வார்த்தையின் தமிழாக்கம் வருகை, திருவருகை என்று சொல்லப்படுகிறது. திருவருகை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்காக என்று மக்கள் காத்திருந்த காலம் திருவருகை காலம். திருவருகை காலம் என்று இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருப்பது 4 வாரங்கள். ஆதியிலே கிறிஸ்து பிறப்புக்கு பின்பு 650 வருடங்களுக்கு பிறகு இந்த திருவருகை காலம் என்பது கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த நாளிலிருந்து 6 வாரங்கள் இந்த திருவருகை காலம் என்று கொண்டாடுவது உண்டு. ஆனால் நாள் ஆக 5 வாரங்களாக மாற்றினார்கள். அதன் பிறகு இப்பொழுது நாம் வைத்திருக்கும் இந்த 4 வாரங்கள் திருவருகையின் நாட்கள் என்று அனுசரிக்கப்படுகின்றது. இந்த 4 வாரங்கள் என்று சொல்லும் பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு ஆதாமின் காலத்திலிருந்து காலம் வரை, ஆதாமின் காலத்திலிருந்து நோவாவின் காலம் வரை 1000 வருடங்கள் என்று சொல்வார்கள். அதே போன்று நோவாவின் காலத்திலிருந்து ஆபிரகாமின் காலம் வரை ஒரு 1000 வருடங்கள் சொல்வது உண்டு. ஆபிரகாமின் காலத்திலிருந்து தாவீதின் காலம் வரை இன்னொரு 1000 வருடங்கள். தாவீதின் காலத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த நாள் வரை 1000 வருடங்கள். மொத்தமாக 4000 வருடங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக மக்கள் காத்திருந்த காலம். 4000 வருடங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக மக்கள் காத்திருந்த காலம். ஆதாமின் நாட்களிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த நேரம் வரை மக்கள் காத்திருந்தார்கள். எதற்காக காத்திருந்தார்கள்? மீட்பர் ஒருவர் வருவார். அவர்களுடைய யூத மக்களுடைய எதிர்பார்ப்பு என்று சொல்ல போனால், அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீன வாழ்க்கை கிடைக்கும். ஆண்டவர் அதற்காக தன்னுடைய மேசியாவை அனுப்புவார். மேசியாவுக்காக காத்திருக்கும் நாட்கள் என்று இந்த திருவருகை காலத்தை கொண்டாடுகின்றோம். அந்த 4 வருடங்கள், 4000 வருடங்களை நாம் 4 வாரங்களாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி மகிழ்கின்றோம். 4000 வருடங்களை 4 வாரங்களாக, அந்த 4 வாரங்களிலே ஆண்டவர் வருகைக்காக நாம் காத்திருந்து நம்மை ஆயத்தப்படுத்தி நமது உள்ளங்களிலும் நமது இல்லங்களிலும் நம்முடைய திருச்சபைகளிலும் நம் வாழ்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம் வர வேண்டும் என்று ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் இந்த நாட்கள். சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்த, மேசியாவின் வருகைக்காக காத்திருந்த அநேகரிலே முக்கியமாக பட்டவர்கள் எலிசபெத் என்பவரும் மரியாள் என்பவரும் ஆண்டவர்
அந்த வாக்குறுதி நிறைவேறுவதற்காக காத்திருக்கும் நாட்களிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கும் நாள், ஒருவரை ஒருவர் சந்திக்கும் நாளாக இந்த நல்ல நாள் நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நல்ல நாளிலே மரியாளும் எலிசபெத் அம்மாவும் சந்திக்கும் நிகழ்வை நாம் சுவிசேஷ வேத பாடமாக வாசிக்க கேட்டோம். இந்த சந்திப்பின் நேரத்தில் சந்திப்பு என்று சொல்ல போனால் நமது மத்தியிலும் அநேக நாட்களிலே அநேக நேரங்களிலே ஒருவரை சந்திக்கும் நிகழ்வுகள் இருக்கின்றன. குடும்பங்களை சந்திக்கின்ற நாட்கள் இருக்கின்றன. நாட்டு தலைவர்கள் இன்னொரு நாட்டு தலைவர்களோடு சந்திப்பை ஏற்படுத்தி அந்த சந்திப்பின் விளைவாக இரு நாடுகளுக்கும் உள்ள உறவு சீர்படுத்தப்படுகின்றது. இரு நாடுகளுக்கும் உள்ளே ஒரு நாட்டிற்கு உதவி செய்து வளர்ச்சிகளுக்கு காரணங்களை அந்த சந்திப்பின் பொழுது பேசப்படுகின்றது. அதே போன்று குடும்பங்களோடு சந்திப்புகளை ஏற்படுத்தும் பொழுது அங்கே இரண்டு குடும்பத்திற்கும் இடையே இருக்கின்ற பிரச்சனைகளும் தீர்க்கப்படுகின்றன. இருக்கின்ற நிலை மாறி புதிய நிலை உருவாவதற்கு அந்த சந்திப்பு என்பது தேவைப்படுகின்றது. அதே போன்று இங்கே மரியாளும் எலிசபெத்துமாளும் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வை இன்று நாம் வாசிக்க கேட்டோம். அவர்கள் அதற்கு முன்பாக எப்பொழுது சந்தித்திருப்பார்கள் என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய வாக்குறுதிகளை இரண்டு பேரும் பெற்றார்கள். லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரத்திலே 5 முதல் வாசிக்க கேட்டோம் என்றால், ஆண்டவர் யோவான் ஸ்நானியின் பிறப்பு பற்றி அவருடைய தந்தை ஜக்கரியாவை சந்திக்கின்றார். அவருக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். அந்த வாக்குறுதி என்ன என்றால், உனக்கு உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், உனக்கு ஒரு மகன் பிறப்பார், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய் என்று சொல்லுகின்றார். அதே போன்று மரியாளுக்கு ஆண்டவர் தோன்றி அடுத்த நிகழ்வு, முதல் நிகழ்வு ஜக்கரியாவோடு சந்திப்பு, ஆண்டவருடைய சந்திப்பு. இரண்டாவதாக மரியாளோடு ஆண்டவர் தன் தூதன் மூலமாக சந்திக்கின்றார். சந்தித்து அவர்களுக்கு மரியாளுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதியும், நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த இரண்டுமே பிரியமான சகோதர சகோதரிகளே, உலக பிரகாரமாக நாம் சிந்தித்தோம் என்றால் இரண்டுமே நடக்கக்கூடாத காரியம், நடக்காத காரியம், நடக்க முடியாத ஒரு காரியம். இரண்டுமே நடக்க முடியாத ஒரு காரியம். முதிர் வயது குழந்தை பேறு பெற்றெடுக்கும், குழந்தையை பெற்றெடுக்க தேவையான வயதிற்கு மிகுந்த முதிர் வயதினரான எலிசபெத்து, முதிர் வயது, அந்த வயதை நினைத்து ஜக்கரியா என்ன கேட்கிறார், நானும் முதியவன், என்னுடைய மனைவியோ குழந்தை பேறு பெறும் காலம் சென்றவள், இப்படி இருக்கும் இந்த நிலையிலே எப்படி மகன் பிறப்பான் என்று சாதாரணமாக மனிதர் மத்தியிலே வரக்கூடிய ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்புகின்றார். அங்கே அவருடைய வாய் அடைக்கப்படுகின்றது. நான் சொன்னது நடக்கும் வரை உன்னுடைய வாய் பேச முடியாமல் இருப்பாய் என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, மரியாள் கன்னி பருவத்திலே திருமணம் கூட ஆகாமல் இருக்கின்ற கணவனும் மனைவியும் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நிச்சயத்திற்கு பிறகு கூடி வாழ்வதற்கு முன்பாகவே நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் மிக பெரியவராக இருப்பார் என்று வாக்குறுதி கொடுக்கப்படுகின்றது.
அந்த வாக்குறுதியை கேட்ட மரியாள், இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், நடக்கக்கூடாத காரியமாயிற்றே, நான் கன்னி ஆயிற்றே, திருமணம் ஆகாதவளாயிற்றே என்று மரியாளும் அதே சந்தேகத்தை, முதிர் வயதில் நடக்கக்கூடாது நடக்கும் என்று சொல்லும் பொழுது சந்தேகம் வந்தது. அதே போன்று கன்னி பருவத்திலே திருமணம் ஆகாத நிலையில் மகனை பெற்றெடுப்பாய் என்று சொன்ன காரியமும் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருந்தது. இந்த இரண்டும் உண்மையிலேயே சொல்லப்போனால் மனித சிந்தனையின்படி நடக்காத காரியம், நடக்க முடியாத ஒரு காரியம், இயலாத காரியம். ஆனால் இறைவன் மனிதனோடு சந்திப்பை ஏற்படுத்தும் பொழுது, இறைவன் இந்த உலகிலே இறங்கி வரும் பொழுது, இறைவனால் ஆகாதது, கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை என்று மரியாளுக்கு சொல்லப்படுகின்றது. கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று அவருடைய சந்தேகத்தை சொல்லும் பொழுது தேவதூதன் அவருக்கு சொல்லுவது, கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை. இங்கே எலிசபெத் அம்மாளுக்கு ஆகாது ஆகாது என்று நினைத்துக் கொண்டிருந்த காரியம் ஆனது. அதே போன்று மரியாளுக்கும் திருமணம் ஆகாத நிலையிலும் ஆவியானவரின் வல்லமையால் கருவுண்டாகின்றது என்று இயலாதது, மனிதனால் இயலாதது கடவுளால் இயலும் என்பதை உறுதிப்படுத்துகின்ற காரியங்களாக இருக்கிறது. இந்த திருவருகை காலத்திலே நம் எல்லோருக்கும் ஆண்டவர் சொல்ல வருவது, எல்லோருக்குமே நீங்கள் எதெல்லாம் நடக்காது என்று நினைக்கின்றீர்களோ அவைகளை ஆண்டவர் நினைத்தால் நிச்சயமாக நடக்கும். ஆண்டவர் நினைத்தால் அவை நிச்சயமாக நடக்கும், நடக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகின்ற காலம் இந்த திருவருகை காலம். இந்த இரண்டு பேருடைய சந்திப்பின் மூலமாக ஆண்டவர் இயலாதது என்று சொல்லப்படுவது இயலும் என்று சொல்லுகின்றார். அப்படிவான சகோதர சகோதரி, இந்த இயலாத காரியம் மனித முயற்சியால், மனிதர்கள் மத்தியிலே நடக்க முடியாது, நடக்கக்கூடாது, நடக்காது என்று நினைக்கின்ற இயலாதவைகளும் இயலும், முடியும். எப்பொழுது இந்த இரண்டு பேரும் எவ்வளவு ஒரு உறுதியோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ, ஆண்டவரால் இயலும், ஆண்டவரால் முடியும், ஆண்டவரால் ஆகும், கர்த்தரால் ஆகும் என்று சொன்ன பொழுது, நான் ஆண்டவருடைய அடிமை, நீர் சொல்லுவது ஆகட்டும், நீ சொல்லும்படியே ஆகட்டும் என்று தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கின்றார் மரியாள். அதே போன்று சக்கரியாவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வீட்டிற்கு வந்து அங்கே தன்னுடைய மனைவியோடு வாழும் பொழுது இயலாது என்று அவர் நினைத்தது நடந்து குழந்தை பிறக்கின்றது. குழந்தை பிறந்த பொழுது என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்ட பொழுது அவர் எழுதி கொடுத்தார். எழுதி கொடுத்த பொழுது யோவான் என்று எழுதி கொடுத்த பொழுது அவருடைய வாய் மலர்ந்தது. மனித சமுதாயத்திலே நாம் எல்லோரும் மத்தியிலும் சந்தேகங்கள் என்பது உண்டு. சந்தேகங்கள், ஆனால் கவிஞர்கள் சொல்வார்கள், சந்தேகம் எங்கே இருக்கின்றதோ அங்கே சந்தோஷம் இருக்க முடியாது. சந்தேகங்கள் எங்கே இருக்கின்றதோ அந்த சந்தேகம் தீர்க்கப்படும் வரை, நீக்கப்படும் வரை சந்தோஷம் இருக்க முடியாது. சந்தேகத்தோடு சந்தோஷம் கேடு. சந்தேகத்தோடு சந்தோஷத்திற்கு கேடு என்று சொல்றார். அந்த சந்தேகங்கள் எப்பொழுது வரை இருந்ததோ அவருடைய வாய் அடைக்கப்பட்டிருந்தது. அந்த வாய் ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறிய பொழுது திறக்கப்படுகின்றது. அவருடைய சந்தேகமும் தீர்ந்து போயிற்று. சகோதர சகோதரி, இந்த இரண்டு பேருடைய சந்திப்பினால் இந்த உலகம் இன்று வரை காணாத அதிசயம் நடக்கின்றது.
முதிர் வயதிலும் குழந்தை பேறு பெறுவதற்கென்று இருக்கின்ற ஒரு வயதை மீறிய மிகுந்த நிலையிலும் குழந்தை பிறக்கும். அது நடக்காதது, நாம் தெரியாதது, இதுவரை அறிந்திராதது என்று சொல்வதற்கு கூட இல்லை. ஏனெனில் சாரா குழந்தை பெற்றார்கள். அவர்களும் அவருடைய முதிர் வயதிலே குழந்தையை பெற்றெடுத்தார். ஆம்பியமான சகோதர சகோதரி, இந்த இரண்டு பேரும் சந்தித்த இந்த நேரத்திலே, இந்த உலகத்திலே நாம் நடக்க முடியாது என்று நினைக்கின்ற காரியம் நடக்கும் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். இன்று நாம் வாழும் இந்த நாட்களிலும் இந்த கொரோனாவுக்கு பயந்து நாம் வாழ்கின்ற இந்த நாட்களிலே இந்த நிவர் புயல் அந்த நேரம் வருவதற்கு முன்பு வரை டிவிகளிலும் செய்திகளிலும் சொல்லப்பட்ட எந்த அளவிற்கு பயமுறுத்தப்பட்டோம் என்றால், அந்த நேரம் வரும் பொழுது நாம் எல்லாம் அழைத்து போவோம், அந்த அழைத்து போகக்கூடிய நிலைக்கு ஒரு பெரிய பெரிய பயத்தை கொடுத்தார்கள். ஆனால் பக்தர்கள் ஜெபித்தார்கள். ஜபத்தின் வல்லமையால் 150 கிலோமீட்டர் வேகத்தில் கடலை கடக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த புயலானது நம்மை தொடக்கூட இல்லை. ஆண்டவர் நினைத்தால் அது நடக்கும். இந்த கொரோனாவின் கொடுமை கூட குறைந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் மேலை நாடுகளிலே இப்பொழுதுதான் அதிகமாகி கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். இவையும் இல்லாமல் போகும் விரைவில். அதற்கு மரியாளும் எலிசபெத்தும் தங்களையே அர்ப்பணித்தது போல, தங்களையே நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆகக்கடவது என்று தன்னை அர்ப்பணித்ததினால் நடக்காது என்று நினைத்தது கூட நடந்தது. நாமும் அதை போன்று நம்மையும் முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணித்தோம் என்றால் நிச்சயமாக நமது வாழ்க்கையில் பொதுவாக இருக்கின்ற உலகம் முழுவதையும் ஒழுங்கிக் கொண்டிருக்கின்றது கொரோனா போகட்டும். நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் கூட நிறைய காரியங்கள் என்ன ஆகுமோ என்று காத்திருக்கின்ற நாட்கள். அவைகளிலும் உங்கள் எல்லோருக்கும் நன்மையே நடக்கும் என்று உறுதியாக நம்பி ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். நிச்சயமாக நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நன்மையை மட்டுமே காண விரும்புகின்ற ஆண்டவர் தீமைகளை விலக்கிவிடும். நம் எல்லோருடைய வாழ்க்கையில் நாம் எல்லோரும், ஏனெனில் மரியாதை போன்று எலிசபெத்தை போன்று நாமும் கடவுளால் குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்ட படைப்புகள். அவர்களை எவ்வாறு ஆண்டவர் வழிநடத்தினாரோ அதே போன்று நம்மையும் ஆண்டவர் வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றார். மரியாதை இயேசு கிறிஸ்துவின் தாயாக அவர் உருவாக்கினார். அதே போன்று எலிசபெத் அம்மாவை ஆண்டவருடைய பாதையை செவ்வாய்ப்படுத்தும் யோவான் ஸ்நானியின் தாயாக ஆண்டவர் படைத்தார். அந்த படைத்த நாளிலிருந்து அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வேலை நிறைவேறும் வரை ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார். அதே போல நம் எல்லோருடைய வாழ்க்கையில் பிரியமான சகோதரனே சகோதரியே, இங்கே இருக்கின்ற ஒருவர் கூட வீணாக இந்த உலகத்திலே படைக்கப்படவில்லை. நாம் பார்க்கின்ற மனிதர்களில் யாருமே ஒருவர் கூட இந்த உலகத்திலே வீணாக படைக்கப்படவில்லை. ஆனால் நம்மள நிறைய பேர் வீணா ஏங்க என் வீட்டில் வந்து எனக்கு என் வயிற்று போடுவாங்க என்று சொல்லக்கூடிய அம்மாமார்கள் இருக்கின்றார்கள், அப்பாமார்கள் இருக்கின்றார்கள், குடும்பங்கள் இருக்கின்றன. வீணா போனவங்க ஒன்றுக்கு மற்றவோ கூமுட்டை அப்படின்லாம் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றது பார்க்கிறது. ஆனால் ஆண்டவர் படைத்த ஒரு படைப்பு கூட வீணாய் போவதற்காக படைக்கப்படவில்லை. எல்லோருக்கும் ஆண்டவர் ஒரு மிஷனை கொடுத்து அந்த காரியத்தை நாம் நிறைவேற்ற நமக்கு தேவையான சக்தியையும் கிருபையையும் தந்து நம்மை வல்லமையில் நடத்தி கொண்டே இருக்கிறது. இந்த இரண்டு பேருடைய சந்திப்பிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, அடுத்து நாம் காண்பது என்ன என இரண்டு பேரும் சந்தித்தார்கள்.
சந்தித்த பிறகு சந்தித்த நிலையிலே மரியாள் அந்த வீட்டில் நுழைந்த உடனே மரியாள் எலிசபெத்தம்மை வாழ்த்தும் பொழுது அவர்களுடைய எலிசபெத்தம்மாளின் வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். அங்கே ரெண்டு பேருமே ஆண்டவருடைய வார்த்தை, எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறிற்று, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று நம்பியவள் பாக்கியவதி என்று சொல்லுகின்ற எலிசபெத்தம்மா மரியாளுடைய வயிற்றிலே கருவாக உருவாகி இருக்கின்ற குழந்தை கடவுள் என்பதை நம்புகிறார். கடவுளின் தாயார் என்னிடம் வர நான் எம்மாத்திரம் என்று கடவுள் மரியாளுடைய வயிற்றிலே குழந்தையாக உருவாகி இருக்கின்றார் என்பதை எலிசபெத்தம்மாள் நம்பினார்கள், முழுமையாக நம்பினார்கள். எந்த அளவிற்கு நம்பினார்கள் என்றால், உன்னுடைய வாழ்க்கை என் காதில் பட்ட பொழுது என் வயிற்றுள்ள குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று ஆவியானவரின் பிரசன்னத்தையும் உணர்கின்றார்கள். சொல்லப்படுகின்றது, குழந்தை கருவில் உருவாகி 6 மாதங்களுக்குள்ளாக வெளியில் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பாஷணைகள், பேச்சுவார்த்தைகள் அவர்களுக்கு கேட்கின்றது. கேட்டு அதை மனதில் வைத்துக் கொள்ளுகின்றார்கள் என்பது சயின்ஸ். அன்றைக்கு 6 மாத குழந்தையாக இருந்த, 6 மாதம் வயிற்றிலே இருந்த குழந்தை யோவான் ஸ்நானி மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட உடனே அக்களிப்பால் துள்ளினார். மரியாளுடைய வார்த்தையை கேட்ட உடனே அக்களிப்பால் துள்ளினார். அக்களிப்பால் அந்த குழந்தை துள்ளியதை ஆண்டவருடைய ஆவியானவர் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதை உணர்கின்றார்கள் 2 பேரும். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்று, ஆண்டவருடைய வாக்குறுதி நிறைவேறிவிட்டது என்று நம்பி சந்திக்கும் இந்த சந்திப்பிலே இயலாவது இயலும் என்ற உண்மை வெளிப்படுகின்றது. அவருடைய உண்மையான உத்தமமான சந்திப்பிலே, அவருடைய வாழ்த்துதலிலே ஒருவரை மாற்றப்படுத்துகின்றார்கள், ஒருவரை உற்சாகப்படுத்துகின்றார்கள். கடவுள் உனக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேறும், நீ இந்த ஊழியத்திலே நிறைவாக உன்னுடைய நாட்களை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து செயல்படு, ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார், ஆண்டவருடைய வழி நடத்துவார் என்று இந்த முதிர் வயதினரான 60 வயசுக்கு மேல குறைவான ஒரு பெண்ணிடம், அவளுடைய இளம் பெண்ணின் வயதை விட 60 வயசு மேல உள்ளவங்க எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து பேசுனாங்க அப்படின்னு சொன்னாங்க, நீ ஆண்டவருடைய தாய். நம்மள நிறைய பேர் இவெல்லாம் பிரசங்கம் பண்ணுவான், நான் அந்த பிரசங்கத்தை கேட்கணும் அப்படின்னு கேட்கறது பெரியவங்க நிறைய பேர். சிறு பிள்ளைகள் அவருடைய ஆண்டவர் மீது கொண்ட ஆர்வத்தால், ஆண்டவர் மீது கொண்ட பற்றுறுதியால் அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற நிலையை காணும் பொழுது, சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாகவும் ஆண்டவர் பேசுவார், பேச முடியும் என்பதை நம்பவோ அவர்கள் சொல்வதை கேட்கவோ பெரியவர்களிலே அநேக சிறார்களை மட்டம் தட்டுவார்கள். அதன் காரணமாக சொல்லப்போனால் சிறார்கள் சிறு வயதில் பெரிய நிலையை அடைந்திருக்கின்ற ஒரு சிலர் கூட இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று விடுவதையும் பார்க்கின்றோம். இங்கே 70-80 வயசுக்கு குழந்தை பெறும் நிலையிலிருந்து தாண்டிய எலிசபெத், குழந்தை பெறும் நிலை என்றால் என்ன என்று கூட தெரியாத மரியாதை ஆண்டவருடைய தாய் வந்திருக்கின்றீர்கள் என்று எந்த அளவிற்கு மரியாதை கொடுக்கின்றார்கள் என்றால், அவருடைய வார்த்தையின் வல்லமையால் என்னுடைய வயிற்றிலே குழந்தை அக்களிப்பாட்டுள்ளது. உன்னிடம் ஆண்டவர் இருக்கின்றார், ஆண்டவர் உன்னிலே இருக்கின்றார், நீ அவருக்கு கொடுத்திருக்கின்ற வாக்கை நிறைவேற்றி என்று எலிசபெத் முதிர் வயதினர் இளம் பெண்ணை
இந்த நாட்களிலே நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். அவர்களும் ஆண்டவருடைய வல்லமையிலே பேச முடியும், திருச்சபைகளை உருவாக்க முடியும், திருச்சபைக்கான ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் என்று அவர்களையும் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இன்று இந்த நிகழ்வின் மூலமாக எலிசபெத் மரியாளின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். லீடர்ஷிப் என்று சொல்வார்கள். லீடர்ஷிப் என்பதற்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட கேட்குறேன், 2 மரம் இருக்குது. ஒன்று ஆலமரம், இன்னொரு வாழை மரம். இந்த 2 மரத்தில் எந்த மரம் நல்ல மரம், எது நல்ல பயனுள்ளது அப்படின்னு கேட்டாக்க என்ன சொல்லுவீங்க? சொல்றவங்க கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. வாழைமரம். வாழைமரம் எதனால வாழைமரம்? பழம் கொடுக்குதா? யார் புரியல? பழம் கொடுக்குது. ஏன் ஆலமரம் ஏன் நல்ல மரம் இல்லை? ஆலமரம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது, பெரிய மரம். அதன் அடியிலே வருகின்றவர்கள் எல்லோரும் நிழலுக்காக தங்கக்கூடிய இடம். அந்த இடத்திலே நிச்சயமாக வருகின்றவர்கள் எல்லோரும் இளைப்பாறி செல்லக்கூடிய ஒரு இளைப்பாறுதலை தரக்கூடிய ஒரு நல்ல நிழல் தரக்கூடியது. அநேக பறவைகள் வந்து தங்கி செல்லக்கூடியது, தங்கி செல்ல இடம் கொடுக்கின்றது. இப்படியெல்லாம் இருக்கின்ற ஒரு பெரிய நிலையை வேண்டாம்னு சொல்லிட்டு வாழைமரம் போகிறோம் சொல்றோம் இல்லையா? ஆனா வாழைமரம் அந்த அளவுக்கு நல்ல மரம். ஏன்னு சொல்ல போனா ஆலமரத்துக்கு கீழே எதுவுமே வளராது. பார்த்துருக்கீங்களா? ஆலமரத்துக்கு கீழே வேற ஒரு மரம் வளரும் அப்படிங்கிறது இல்லை, வளர விடாது. ஆனா இந்த வாழை மரம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா பிற்கண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிற்கண்டுகள் நிறைய பிற்கண்டுகளை வளர விடும். அந்த பிற்கண்டுகள் வளர்ந்த பிறகு இந்த பெரிய மரம் இல்லாமல் போயிடும். தன்னை அழித்து கூட சிறு கன்றுகள் வளர இடம் கொடுக்கின்ற ஒரு மரம் வாழை மரம். அது மட்டும் இல்லாமல் நிறைய காரியங்கள் சொல்லலாம். வாழை மரத்தில் ஒன்று கூட வீடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழை மரம் வளர ஆரம்பிச்சதிலிருந்து ஒன்று கூட அது வளர்கின்ற இலையாக இருக்கட்டும் பயன்படுகின்றது, பட்டையாக இருக்கட்டும் அதுவும் பயன்படுகின்றது, தண்டாக இருக்கட்டும் அதுவும் பயன்படுகின்றது. எல்லா வகையிலும் பழம் கொடுத்து பூ எல்லாமே அது வளர்கின்ற ஒரு பொருள் கூட வீணாகாத ஒரு காரியம் வருது. ஆனால் எல்லாத்தையும் விட இன்னைக்கு இந்த லீடர்ஷிப் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்ல போனால் தன்னை அழித்து கூட மற்றவர்கள் வளர வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு நிலையை இந்த மரம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இங்கே மரியாள் சிறு குழந்தையாக சிறு பெண்ணாக எலிசபெத் அம்மா அருகில் சென்ற பொழுது அவர்களை வாழ்த்திய பொழுது எல்லாம் சின்ன பிள்ளை என்னத்தை சொல்லுவது நீ என்று சொல்லியிருக்கலாம். அவர்களை மிகவும் ஒரு சிறு பிள்ளை என்ற நிலையிலேயே அவர்களை பார்த்திருக்கலாம். ஆனால் எலிசபெத் அம்மா அவர்களை ஆண்டவரின் தாயாரே என்னிடம் வர நான் எம்மாத்திரம் என்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை அந்த மகளுடைய வயிற்றிலே கண்டார்கள். இதுதான் பிரியமான சகோதர சகோதரி, நாம் எல்லோரும் நம்முடைய குடும்பங்களிலாக இருந்தாலும் சரி, நாம் வாழ்கின்ற திருச்சபைகளிலாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் வேலை செய்கின்ற இடங்களிலாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் வளர வேண்டும். மற்றவர்களை வளர வைக்க நாம் இடம் கொடுத்தோம் என்றாலே போதும், நாம் நம்மை தியாகித்து மற்றவர்களை வளர வைக்கின்றோம். இந்த திருவருகை காலத்திலே இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த செம்பொருளிலே ஆண்டவர் மரியாள் எலிசபெத் சந்திப்பு கிறிஸ்துவின் வருகையை மகளுடன் எதிர்நோக்குதல். மகளுடன் எதிர்நோக்குதல் என்ற இந்த 2 பேருடைய சந்திப்பிலே அவர்கள் 2 பேரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாக்கு நிறைவேறும்
எதிர்பார்த்திருந்தது போல நம் எல்லோருக்கும் நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? 1ஆம் தேதி வந்துச்சுனாக்கா 1ஆம் தேதி ஆராதனையில என்ன செய்யற எல்லாரும் எனக்காக என்ன வாக்குறுதி வரப்போகுதோ, எனக்காக என்ன வாக்குறுதி வரப்போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி அட்டைக்காக காத்துருப்போம். அந்த வாக்குறுதி அட்டை வந்தோடனே இதுதான் எனக்கு வாக்குறுதி அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க நிறைய. அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பைபிள் முழுக்கவே நம்ம எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத வாக்கியங்கள், வேத சத்தியம், வேத உறுதிமொழிகள், அவைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும் என்று மரியாதை போன்று, எலிசபெத்தை போன்று நாம் நம்பினோம் என்றால், நம்புவதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று நம்மை அர்ப்பணித்தோம் என்றால், ஆண்டவரே நீர் அனுப்பிய உங்களுடைய மகனுடைய வயிற்றிலே நீர் பிரசன்னமாக இருக்கின்றீர் என்று எலிசபெத் அம்மாள் நம்பியது போல சிறார்களிலும் ஆண்டவர் இருக்கின்றார், ஆண்டவர் சிறார்கள் மூலமாகவும் செயல்படுகின்றார் என்பதை நம்பி நம்மை முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கினோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் திருச்சபைகளிலும் இந்த உலகிலும் புதிதாக புதிய புதிய கிருபைகளோடு நம் மத்தியிலே பிறக்க காத்திருக்கின்றார். ஆண்டவருடைய பிறப்புக்காக ஆர்வலோடு காத்திருப்பு நாட்களை ஆரம்பித்திருக்கும் இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நம்மை அனைவரையும் ஆசீர்வதித்து அவர் விரும்புகின்ற வழியிலே நம்மை நடத்தி இந்த வருடம் நாம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை இதுவரை 2019 வருடங்களாக நாம் எவ்வாறு கிறிஸ்துமஸ் கொண்டாடி மகிழ்ந்தோமோ அதை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலையிலே நாம் இந்த வருடம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கூட சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. வீட்டெழுந்த பெருவிழாவை அதே போன்ற ஒரு இதுவரை காணாத ஒரு நிலையிலே கண்டு மகிழ்ந்தோம். அதே போன்று இந்த வர இருக்கின்ற கிறிஸ்துமஸ் பெருவிழா கூட எப்படி இருக்க போகுதோ என்று சிந்தனை. எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் என் உள்ளத்திலே பிறக்க வேண்டும். பிறக்கின்ற ஆண்டவர் அவர் எனக்கென்று வைத்திருக்கின்ற இந்த வருடத்திற்கான விசேஷித்த ஆசீர்வாதங்களால் என்னில் வந்து பிறக்க வேண்டும் என்று பிரியமான சகோதர சகோதரியே நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் நம்மில் பிறக்க நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளையும் நீர் ஆசீர்வதித்து அடியார்களோடு பேசியதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. ஆமென். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளிலே எலிசபெத் அம்மாள் மூலமாகவும் மரியாளின் மூலமாகவும் நாங்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது நல்லவைகளே நடக்க வேண்டும் என்று எங்களை அர்ப்பணிக்க, நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து செயல்படும் பொழுது பேசுகின்ற காரியங்களின் மத்தியிலே ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பேச வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்தி பேசுகின்றார் என்பதை நம்பி என் நல்ல தகப்பனை எலிசபெத் அம்மாளை போன்று நாங்களும் எங்களுடைய சிறார்களையும் உம்முடைய பணிகளை சிறக்க செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடம்பை பரிசுத்தமாய் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் இன்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடு நாம் வேண்டிக் கொண்ட காரியங்களோடு நிறைந்திருப்பதாக. ஆமென். என் வாழ்வில் இழந்த நன்மை கேடாய் இன்றைய நாட்களில் உழைத்தேனே. நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தே. நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தே. அனைத்தும் கிறிஸ்து